இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுளுக்கு நன்றியாக செலுத்துவோம். மீண்டும் ஒரு நாள் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு விடியல், புது விடியல், மகிழ்ச்சியான விடியல். இந்த நாட்களிலே நாம் சந்திக்கவிருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் அறிகின்ற கடவுள் இன்று இறைவார்த்தையை தந்து நம்மில் நம்பிக்கையை வளர்க்கின்றார். நம்மில் உரமூட்டுவதற்காக, நம்மில் நம்பிக்கையை ஏறெடுத்து வாழ்வதற்காக இந்த இறைவார்த்தையை நமக்கு தருகின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடும், எங்களுடைய குடும்பத்தோடும், எங்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கட்டும். தொடர்ந்து தூய ஆவியின் அருளை தந்து எங்களை வழி நடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். ஆக தொண்டு செய்து பிறருக்காக வாழ்பவர்கள் பெரியவர்கள். கடவுளின் பார்வையில் பிறரை வாழ வைப்பவர்கள், தன்னலம் சுயநலம் இல்லாமல் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் உலகம் முதன்மையான இடத்தில் வைக்கும். அவர்களும் சிறப்பு பெறுவார்கள். இயேசு 12 பாதத்தை கழுவியதால் அவர் பெரியவர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அடிப்படையில் தலைவர்கள் என்பவர்கள் யார்? பணியாளர்கள் என்பவர்கள் யார்? தலைவர்களும் சிறந்த பணியாளர்களும் கோதுமை மணியாக தங்களையே மாற்றிக்கொண்டவர்கள், சிலுவையை சுமக்க தங்களையே ஆயத்தப்படுத்தியவர்கள், சிலுவையை சுமக்க மறக்காதவர்கள், பிறருக்காக மடிய துணிந்தவர்கள், துன்பம், துயரம், இன்னல், இடரல், வலி அனைத்தையும் பொறுமையோடு தாங்குபவர்கள்தான் இந்த தலைவர்கள் முதன்மையாக இருப்பார்கள். அதனால்தான் இவர்கள் அனைவரும் மனிதருள் மாணிக்கங்களாக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே முதன்மையாக இருக்க விரும்ப வேண்டும் என்றால் அனைவரிலும் பணியாளராக இருக்க வேண்டும். அனைவருக்கும் பணிவிடை செய்கின்ற அந்த நல்ல மனநிலை வேண்டும். அந்த மனநிலை ஆண்டவர் இயேசுவிடம் இருந்தது. எனவே இயேசுவிடம் இருந்த மனநிலையை நம்மிலும் இருக்கட்டும். நாம் பிறருக்கு பணிவிடை செய்து சிறந்த மனிதர்களாக வாழ அழைக்கின்றோம். நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.